குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் ஜெகநாத பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. மூலவர் ஜெகநாத பெருமாள், தாயார் திருமங்கைவல்லி. ஆழ்வார் விசேஷமாக ஆழ்வார் ஞானக்கண் மூன்றாவது நேத்திரம் திருவடி நேத்திரம் உள்ளது. மகா தபஸ்வரி ஏற்படும் ஞான நேத்திரம். அதே போல் ஜெகநாத பெருமாள், பூரிய ஜெகநாதர், மத்திய ஜெகநாதர், ராமேஸ்வரம், திருப்பள்ளியார் 3 ஜெகநாத சேவதாக்கிற ரிஷிகரக்கோசம் பிரத்யக்ஷம். அதே மாதிரி தனித்தாயார் திருமங்கவல்லி தாயார் இருக்கார். மங்கனவல்லி திருமங்கவல்லி. இந்த க்ஷேத்திரத்தை பிரார்த்தனை பண்ணிவோன்னா எல்லா காரம் நினச்ச காரியம் கைகூடி வரும். ஒருமுறை பரமசிவனும் பார்வதியும் ஆகாயத்தில் ரிஷப வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது யாகத்தில் இருந்த திருமழிசை ஆழ்வாரை கண்ட பார்வதி சிவனிடம் கூறி ஆழ்வாருடன் வார்த்தை விளையாட கூறினார். அந்த ஆட்டமும் ஆரம்பித்தது. ஆழ்வாரின் சொல்வன்மையை கண்டு வியந்த சிவன் அவருக்கு பக்திசாரர் என பெயர் சூட்டினார். சைவத்திலும் வைணவத்திலும் ஈடுபட்டு பாடல்கள் இயற்றிய இவர் 4ஆம் ஆழ்வார். கால் கட்டை விரல் நகத்தில் ஞானக்கண்ணை பெற்ற இவர் அவதரித்த இந்த கோயிலில் இவருக்கென தனி சன்னதி உள்ளது. இந்த ஊர் திருமழிசைன்ற பெயர், மகிசாரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா. இந்த ஊர் ஆழ்வார் துவாபர யுகத்தில் தை மாதம் மக நட்சத்திரம் அன்னைக்கு அவதாரம் பண்ணார். இந்த ஆழ்வார் எப்படி இங்கே அவதாரம் பண்ணார் அப்படின்னா, சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மா கிட்ட முனிவர்கள் எல்லாரும் போய் இந்த உலகத்திலேயே சிறந்த இடம் எது அப்படின்னு கேட்க போது பிரம்மா ஒரு தராசு கோலை எடுத்து 2 தட்டில், ஒரு தட்டில் ஒரு பக்கம் உலகம் முழுதையும், இன்னொரு பக்கம் இந்த திருமழிசைன்ற ஊரையும் வைக்கும் போது இந்த திருமழிசைன்ற வைக்கப்பட்ட அந்த தட்டானது புண்ணிய க்ஷேத்திரத்தின் காரணமாக ஒரு படி இறங்கி இந்த உலகத்திலேயே சிறந்த இடம், முனிவர்கள் தவம் செய்வதற்கு சிறந்த இடம் திருமழிசை அப்படின்னு சொல்லித்து. அதனால இதுக்கு மகினா பூமி என்ற பெயர், பூசாரம், மகிசாரம்ன்ற பெயர் இந்த திருமழிசை என்ற ஊருக்கு கிடைக்கப்பெற்றது. இங்க முனிவர்கள் எல்லாரும் இந்த வைபவத்தை மூலவர் ஜெகநாத பெருமாள் எழுதியிருக்கார். இங்க அவருடைய திருவுருவத்தில் நம்ம சேவிச்சுக்கலாம். அவருடைய இடது திருக்கரத்தால நெல்மணி அளவு அப்படின்றத குறிக்கிறதுக்கு ஒரு திருக்கரையும், இன்னொன்று அபயாஸ்தம்னா பயப்படாத, நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்லும்படியா பெருமாள் இங்கே காட்சி தரார். எல்லாருமா இங்கே முனிவர்கள் எல்லாரும், அத்ரி, பிருகு முனிவர், பார்கவ முனிவர் எல்லாருமா இங்கே தவம் பண்ணிட்டு இருந்த போது கனகாங்கி என்ற ஒருத்தி இந்திரலோகத்திலேருந்து அந்த பார்கவ முனிவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக வந்தா. பார்கவருடைய முனிவன் அவருடைய தவம் கலைக்கப்பட்டு 2 பேருமாக ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் பிறந்த குழந்தை பிண்ட ரூபமாக இருந்ததுனால அந்த கனகாங்கி என்பவள் அதை ஒரு பிறப்பம் புதரில் தூக்கி எறிஞ்சிட்டு அவளுடைய இந்திரலோகத்துக்கு திருப்பி போயிட்டா. பார்கவ முனிவர் திருப்பி தன்னுடைய யாகத்தை தொடர போயிட்டார். இந்த பிண்ட ரூபமாக இருந்த குழந்தைய இந்த திருமழிசைன்ற இந்த ஜெகநாத பெருமாள் மற்றும் திருமங்கைவல்லி தாயார் இவங்க 2 பேருமா இந்த அவதார ஸ்தலம் இங்கே திருமழிசைக்கு பின்னால் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆழ்வார் அவதரித்த அந்த இடம். அங்கே எழுந்தருளி 2 பேருமா அந்த குழந்தையை எடுத்து தடவி கொடுத்த உடனே அந்த பிண்ட ரூபமாக இருந்த குழந்தை கை கால்கள் முகம் எல்லாம் முளைக்கப்பட்டு ஒரு குழந்தை ரூபமாக மாறினது. 2 பேருமா அந்த குழந்தையை கடாட்சிச்சுட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இது இது எதனாலன்னா, இந்த தாயாரும் இந்த பெருமாளும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவாங்க.
ஒரு குழந்தையை ஒரு கடாட்சிச்சு ஒரு பிண்ட ரூபமாக இருந்ததையே ஒரு குழந்தை ரூபம் கொடுத்த அளவுக்கு இந்த தாயாருக்கும் இந்த பெருமாளுக்கும் இங்கே அவ்வளோ பெரிய சக்தி. இந்த தாயார்கிட்ட வந்து சேவிச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது கூட இங்கே ஒரு பரவலாக ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கை. அதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்தும் இருக்கு. கருவறை சுற்றுச்சுவரில் உள்ள விநாயகரை வேண்டினால் ராகுகேது தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. மார்க்கண்டேய மகரிஷிகளுக்காக சுவாமி இந்த இடத்தில் காட்சி தந்ததால் அவர்கள் இருவரும் கருவறையில் தவக்கோலத்தில் சுவாமியை வணங்கியபடி உள்ளனர். இந்த கோயில் பெருமாளை வணங்கியவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கை. குழந்தை வளர்ந்த குழந்தை எதுவுமே சாப்பிடல. அப்போ இந்த ஊரில் ஒரு வயசான தம்பதிகள் இருந்தா. அவர் வந்து ஒரு பாலை காய்ச்சி கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அந்த குழந்தை அதை எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு திருப்பி அவகிட்டே திருப்பி கொடுத்துருது. உடனே அந்த பாலை அந்த குழந்தை சாப்பிட்டு மிச்சம் இருந்த பாலை சாப்பிட்டு அந்த வயதான தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது பின்னாளில் கணிகண்ணன் என்ற பெயரில் திருமிஷி அவருடைய பிரதான சீடராக அவர் மாறினார். அதனால இந்த ஆழ்வாரை சேவிச்சாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இங்கே இருக்கு. இப்படியாக வளர்ந்து வந்த இந்த ஆழ்வார் ஒரு தடவை வந்து தவம் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்த போது பார்வதியோட கூட சிவபெருமான் ஆகாயத்தில் போயிட்டு இருந்த போது இவர் கீழே இவ்வளோ பெரிய ஒரு ஜோதிமயமாக ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்காரு, யாரு அப்படின்னு கீழே வந்து ஆழ்வார்கிட்ட வந்து நீர் கேட்கும் வரத்தை கேளும், நான் உங்களுக்கு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன போது ஆழ்வார் வந்து மோட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு. மோட்சத்தை தரக்கூடியது நான் அல்ல, ஸ்ரீமன் நாராயணனே மோட்சத்தை தரக்கூடியவர் அப்படின்னு ரெண்டு பேருக்குமா அது வாக்குவாதம் வந்து சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்லேருந்து ஜுவாலையை இது பண்ண ஆழ்வார் தனது வலது கால் கட்டை விரல்லேருந்து அக்னியை பிரவேசிச்சார். இரண்டு பேருக்கும் அந்த அக்னியிலே இது பண்ண போது சிவபெருமானுடைய அக்னியை இந்த ஆழ்வாருடைய வலது கால் கட்டவரிலேருந்து எழுந்த அக்னி தனிச்சது அப்படின்னு சொல்லுவா. இப்ப கூட மூலவர் சன்னதியில் நம்ம போய் திருமழிசை ஆழ்வாரை சேவிச்சா அவருடைய வலது கால் கட்டை விரல்ல 3வது நேத்திரம்னா திருக்கண் பேரு, அதை நம்ம அது சேவிக்கலாம். நம்ம அஷ்டலட்சுமிகள் பெருமாளின் கிரீடத்தின் 4 பக்கங்களிலும் உள்ளனர். எனவே இவரை வணங்கும் போது அஷ்டலட்சுமிகளையும் சேர்த்து வணங்குவதாக ஐதீகம். கலியுகத்தின் தொடக்கத்தில் கலியுலக வெங்கடேச பெருமாளாக இந்த கோயிலில் காட்சி தந்ததாக வரலாறும் உள்ளது. சோழர் காலத்தில் திருப்பதி அமைந்த இந்த கோயில் பற்றி குறிப்பு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் உள்ளது. திருப்புல்லானியில் சயன கோலம், பூரியில் நின்ற கோலத்தில் காட்சி தந்த பெருமாள் இங்கு வீற்றிருந்த கோலத்தில் காட்சி தந்ததால் இந்த கோயில் மத்திய ஜெகநாதம் என்ற பெயரை பெற்றுள்ளது. திருமழிசை ஆழ்வார் அவதரித்ததால் இந்த ஊர் அவர் பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. இதுக்கப்புறமா ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தார். காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்ற ஒரு இதுக்கு எழும்போது அங்கே அவருடைய சீடர் கணிகண்ணனுக்கும் மன்னனுக்குமாக சில சச்சரவுகள் ஏற்படும் போது கணிகண்ணனை அந்த ஊரை விட்டு மன்னன் நாடு கடத்தி விட்டார். அப்போது கணிகண்ணன் ஆழ்வார்கிட்ட வந்து, சுவாமி உங்களுடைய சீடர்னா நான் ஊரை விட்டு போகிறேன், இந்த மாதிரி என்னை ராஜா வந்து நாடு கடத்திட்டார், வெளியில் போக சொல்லிட்டாருன்னு ஒன்று. கணிகண்ணா நீ போறியா, நானும் உன் பின்னாலே வரேன் அப்படின்னு சொல்லி பின்னாலே வந்துட்டு ஆழ்வார் அங்கே ஏழி இருந்த பெருமாளையும், அந்த பெருமாள் வந்து சயன திருக்குளத்தில் எழுந்தார். அப்போ அவரை பார்த்து சொல்றார், கணிகண்ணன் போகின்னா நானும் போகின்னேன், பெருமாளை நீ உன் பைனாகப்பாயை சுருட்டிண்டு வா. பைனாகப்பாய்னா பெருமாள் ஏழி இருக்கிற அந்த ஆதிசேஷ பீடம். பெருமாள் உடனே அந்த பைனாகப்பாயை சுருட்டி கொண்டு ஆழ்வார் பின்னாலே போனார். இது எந்த ஊர்லயும் நடக்கல. ஆழ்வார் பின்னால ஒரு பெருமாள் போனார்ன்றது இந்த திருமிழி ஆழ்வாருக்கே உண்டான ஒரு ஏற்றம். அதுக்கப்புறமா அந்த மன்னன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து ஆழ்வாரையும் அந்த கணிகண்ணன் எல்லாரையும் இது பண்ணோடனே உடனே ஆழ்வார், கணிகண்ணன் போக்கொழிந்தான், நானும் போக்கொழிந்தேன், பெருமாளே நீ உன் பாய்னாகப்பாய் விரித்துக்கொள் அப்படின்னு உடனே பெருமாள் திருப்பி வந்து அந்த திருவெக்கா சன்னதியில படுத்துக்கிற, அதாவது எப்பவுமே வந்து வலது பக்கம் தலை, இடது பக்கம் திருவடி அப்படின்ற படுத்துக்கிற பெருமாள் தன்னுடைய இடம் மாறி இடப்பக்கம் தலையும் வலப்பக்கம் தன்னுடைய திருவடியும் காட்டி ஒரு பக்தனுக்காக நான் இதை பண்ணேன், அவன் பின்னால ஓடினேன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய பக்திசாரன்ற பெயர் அதனால ஏற்பட்டது. அதுக்கப்புறமா திருமிழி ஆழ்வார் பெரும்புலியூர்ன்ற ஒரு கிராமத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறவா எல்லாரும் இந்த ஆழ்வாரை வந்து கொஞ்சம் இகழ்ந்தெல்லாம் பேசும்போது அங்கே இருக்கிற பெரும்புலியூர் அடிகள் அவர் வந்து, நீர் வந்து இவ்வளோ பெரிய யோகி, உங்கள் கிட்டக்க வந்து இந்த பெருமாள் ஏழியிருக்கான்றதை நீங்கள் உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லும்போது ஆழ்வார் தன்னுடைய மார்பை திறந்து, எப்படி அனுமார் வந்து மார்பை திறந்து ராமச்சந்திரமூர்த்தியை தங்கிட்ட காட்டின மாதிரி ஆழ்வார் தன்னுடைய மாரை திறந்து உட்கிடந்த வண்ணமே புறம்பொசிந்து காட்டிடே அப்படின்னு சொல்லும்போது உள்ளே க்ஷீராப்திநாதனா திருப்பார்கடலில் எப்படி பெருமாள் ஏழியிருக்காரோ அரவிந்த பாவையும் தானும் அப்படியே வெளியில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் காட்டினாலும். இப்படி வந்து இந்த திருமேஷியில் மிகவும் பல அற்புதங்களை பண்ணி எழுதியிருந்த ஆழ்வார் கும்பகோணத்தில் தன்னுடைய
இறுதி நிலையை அடைந்தார். அவர் 4700 வருஷம் இங்கே உயிர் வாழ்ந்தார் என்பது சரித்திரம் கூறும் கதை. இங்கே திருமங்கைவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் தத் பக்திசார என்கிற இந்த திருமிஷி ஆழ்வாரை வந்து சேவிக்கிற எல்லாருக்குமே அவ என்னென்ன வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவா இவா எல்லாரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன்.